இங்க ஹீரோ ஃபோன வாங்கிட்டு குழந்தைய பார்க்க கோர்ட்டுக்கு போலான்னு போறாரு. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க வைஃப் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ அவங்க வீட்டுக்கே போயிட்டு குழந்தைய பார்க்கறாரு. ஆனா அதுக்குள்ளேயே குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. தென் கார்ல போயிட்டு இருக்கும்போது இறந்து போன அன்சார் அலி கேஸ்ல இவங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் இவங்க வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட போய் பார்க்கறாங்க. ஒரு லெட்டர் மட்டும் தான் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, எனக்கு நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் போன்லாம் இங்கேயே வச்சுட்டு போயிடுறாரு. இவங்க சஸ்பெண்ட் ஆன விஷயம் தெரிஞ்சு ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த எஸ்பி உங்க மேல இந்த கேஸை திருப்பி விட பார்க்கறான். சோ நீங்களே சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சாதான் நீங்க டிஸ்மிஸ்ல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்காக அன்சார் அலி இறந்து போன இடத்துல தடயம் எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு போய் செக் பண்றாங்க. ஆனா அந்த இறந்து போன அன்சார் அலி ஆபீஸ்ல போய் விசாரிக்கும் போது அஞ்சலிக்கு ஒரு ஏற்கனவே லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு போகுது. சோ அவங்க கிட்ட அன்சார் அலியை பத்தி போய் கேட்டு பாக்குறாங்க. ஆனா இவங்க எங்களை பார்த்ததுமே எந்த ஆன்சரும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க. அப்பன்னு பார்த்து நியூஸ்ல இறந்து போன அன்சார் அலி யாரோ அடிச்சுதான் அந்த குளத்துல போட்டு சாவடிச்சிருக்காங்கன்ற விஷயம் தெரிய வருது. சோ இப்போ ஜான்சனோட வீட்டுல எஸ்பி ஆளுங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து செக் பண்ணி பாக்குறாரு. அப்ப அவங்க புருஷனோட போன் இருக்கும். அதை வச்சு இவங்க புருஷனுக்கு இறந்து போன அன்சார் அலிக்கு ஏதோ லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸை திருப்பி விட்டுறாரு. இப்போ இதை பார்த்த எஸ்பியோட பொண்ணு நம்ம அப்பாவால அவங்களும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வந்து சொல்ல ஆரம்பிச்சிடறா. ஆக்சுவலா அன்சார் அலி இவங்க சின்சியரா லவ் பண்ணி ஒரு டைம்ல பிரேக்கப்பும் ஆயிடுது. இவரு கல்யாணம் ஆகி குழந்தையும் பிறந்துருது. ஆனா ஹாஸ்பிட்டல்ல இவங்க திரும்பவும் பார்த்து திரும்பவும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு அவர் தான் கொண்டுட்டான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாங்க. பட் அதையும் தாண்டி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த எஸ்பி கூட டிரைவரா இருந்தவர் வேலையை விட்டுட்டு போயிருப்பாரு. அவர் போய் கேட்கும் போது அவர் குடும்பத்துல ஒரு பொண்ணை நாசம் பண்ணிடுவாங்க. ஆனா அந்த கேஸை விசாரிக்காம பெரிய ஆளுங்க சம்மந்தப்பட்டிருப்பாங்க. அதனால இந்த கேஸை வேற மாதிரி எழுதிருப்பாரு. இந்த வேலையை பிடிக்காம தான் இங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நாள் முன்னாடி தான் அன்சார் அலி வந்து எஸ்பி பத்தின எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட கேட்டு ரெக்கார்டிங் பண்ணிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்டதுமே தான் எஸ்பி அவளை கொட்டுறதுக்கு இதுதான் மோட்டிவா இருந்திருக்கு. சோ அவர் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க.